ஸோ இந்த கதைக்கருவை நாவலாக மாற்றி அதிலே 2 சமூகக்குள்ள உறவு, காதலில் இருக்கும் உறவுகளும் சிக்கல்களும், இந்த குலதெய்வம் பற்றிய ஒரு உணர்வு. ஏன்னா இந்து மதத்துக்கு ஒரு அற்புதமான உணர்வு ஒன்று. இன்னொரு கடவுளை மரியாதையோடு பார்க்கக்கூடிய திறமை இந்து மதத்திற்கு மட்டும்தான் உண்டு. தன் கடவுளை பக்தியோடும் மற்றொரு கடவுளை மரியாதையோடும் பார்க்கக்கூடிய திறமை இந்து மதத்துக்கு கொடையாக கிடைத்ததுக்கு காரணம் குலதெய்வ வழிபாடு. ஏனென்றால் இந்த ஆண்டவர் எனக்கு குலதெய்வம் இல்லை, என்னோட அம்மாவோட அம்மாவுக்கு தான் குலதெய்வம், என்னோட அம்மாவுக்கு குலதெய்வம். இதை நான் மரியாதையாகத்தான் பார்த்தேன். இவரிடம் ஒரு வேண்டுதல் கூட வைக்கவில்லை. இனிமே தான் வைக்க போறேன். உங்க வந்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வேண்டுதல் எக்ஸ்ட்ரா வைப்பேன். நான் மரியாதையாக பார்க்கிறேன், நம்மை பக்தியோடு பார்க்கிறேன். சோ இந்து மதத்திலே இந்த மாதிரியான வாய்ப்புகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது வேறு ஒரு புதிதாக மதம் வரும் பொழுதும் அதை மரியாதையாக பார்க்க முடிந்தது. பார்சி மதம் எங்கும் நிலை பெறவில்லை, இந்தியாவை தவிர. சோ இது நம்ம குலதெய்வ வழிபாடு இந்து மதத்துக்கு கொடுத்த கொடை. இந்து மதம் எவ்வளவோ கொடைகளை கொடுத்திருக்கிறது, ஆனால் இந்து மதத்திற்கே கொடை கொடுத்த பெருமை இந்த குலதெய்வ வழிபாடு இருக்கிறது. இந்த கருவை பயன்படுத்தி சில கற்பனைகளையும் கதைகளையும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தமிழ் மக்கள் ஒரு கருத்தை ஒரு நாவலாக அவர் நீதியரசர் கேட்டுக்கொண்டதுனால பாலானனுக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த படம் எடுத்து தான் ஆகணும்.